அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்று புனித பிரான்சிஸ் சலேசியார் விழாவை சிறப்பிக்கின்றோம். மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 3 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 19 முடிய. புனித பிரான்சிஸ் சலேசியார் பிரான்ஸ் நாட்டில் சவாய் என்ற பகுதியில் உயர்குலத்தில் 13 மக்களில் மூத்தவராக தோன்றியவர். இவர் தம் தந்தை இவரை சட்ட படிப்புக்கு அனுப்பி உலகில் உயர்ந்த பதவியேற்க திட்டம் தீட்டினார். இத்திட்டத்துடன் பதுவை நகர் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைத்தார். சட்டக்கலையில் பட்டம் பெற்ற பின் தந்தையின் கனவை தவிடுபொடி ஆக்கிவிட்டு குருத்துவத்தை இவர் தேர்ந்து கொண்டார். இயற்கையில் இறைவனை இவர் கண்டுகளித்ததன் பயனாக இவரது பிற்கால மறை போதனையில் இவ்வுண்மைகள் பளிச்சிட்டன. இவர் கவனத்துடன் திறமையுடனும் எழுதிய மறை விளக்க நூல்கள் பலவற்றை கால்வின் பதிர்த்தனம் நிலவிய ஷாப்லே எனப்படும் மாவட்டத்தில் வாசிக்க அவற்றை மக்களிடம் வழங்கினார். அதன்பின் அங்கு அவர் நேரடியாக போதிக்கவும் கால்வின் பதியத்தை சேர்ந்த பலரை மனந்திருப்பவும் முடிந்தது. கடவுள் மீது அன்பு என்ற நூலை இவர் எழுதி முடிக்க 10 ஆண்டுகள் ஆயின. ஜெனிவா நகரின் ஆயராக விளங்கியவர். புனித ஜான் பிரான்சிஸ் தே சாந்தாளுடன் சேர்ந்து மினவுதல் சபை தோற்றுவித்தவர். புனிதத்தில் வளர்வது எளிதிலும் எளிது. போர் வீரருக்கும் இது கைகூடும். பணித்தளத்தில் இருப்பவருக்கு இது கைகூடும். திருமணத்தாருக்கும் இது கைகூடும். ஏழை பணக்காரருக்கும் இது கைகூடும். எங்கிருந்தாலும் இதயங்களை ஆண்டவனை எழுப்பி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பார். இறைவன் நமது இதயத்தில் மையங்கொண்டு வாழ விரும்புகிறார் என்பது இவரின் அசையாத நம்பிக்கை. திருத்தந்தை 23ஆம் யோவான் இவரை தம் வாழ்நாளெல்லாம் முன்மாதிரியாக தெரிந்து கொண்டார். திருத்தந்தை தமது நாள் குறிப்பில் இவ்வாறு எழுதியுள்ளார்: புனித சலேசியாரின் வாழ்க்கை வரலாற்றை பலமுறை படித்திருக்கிறேன். அவருடைய அறிவுரைகள் என் வாழ்வில் எவ்வளவு பொருத்தமாக உள்ளன. அவரது முன்மாதிரிகளால் தாழ்ச்சி, சாந்த குணம், அமைதி இவைகளின் மீது என் உள்ளம் தனியாத வேட்கை கொண்டுள்ளது. நாள்தோறும் நான் சாதாரண அலுவல்களையும் மிக மேலான நோக்கத்துடன் செய்தாலே போதும் என்று இப்போது புரிந்து கொண்டேன். பிரான்சிஸ் அமைதி பண்புள்ளவராகவே மக்கள் அனைவரிடத்திலும் நடந்து கொண்டார் என்பதை அவரை தேடி வந்த யாவரும் எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு பீப்பாய் நிறைய புளித்த காடி ஈக்களை ஈர்க்க முடியாது. ஆனால் ஒரு கரண்டி தேன் பல ஈக்களை ஈர்க்க முடியும் என்பது இவரது விருது வாக்காக இருந்தது. இன்றைய நற்செய்தி பகுதியை தெளிவாக அறிந்து கொள்வோம். முதல் 5 சீடர்களை அழைத்த பின்பு, அதாவது பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு, மத்தேயு, இயேசு மேலும் பலரை அழைத்தார். அவர்களும் இயேசுவின் அன்றாட வாழ்வில் பங்கேற்றிருக்க வேண்டும். ஆனால் 12 மட்டும் இயேசு அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்துத என்கிற பெயரையும் தந்திருப்பது நமது கவனத்தை ஈர்க்கின்றது. ஏன் 12? இயேசு கிறிஸ்துவும் ஒரு புதிய இனத்தை படைத்து தனக்கே உரிய இனமாக அவர்களை உருவாக்க விரும்புகிறார். ஆகவே 12 என்கிற இந்த எண் இயேசு உருவாக்க விரும்பிய புதிய இனமான திருச்சபையின் ஓர் அடையாளமே. திரு அவை ஒரு புதிய இஸ்ரேல். ஆக 12 அழைப்பு இயேசு உருவாக்க விரும்பிய திரு அவையின் தொடக்கமே. தமது கல்யா பணியின் போது அழைத்த 12 சீடர்கள் அவர் நிலைநாட்ட விரும்பிய புதிய இனம் உருவாக பணியாற்ற வேண்டியவர்கள் என்கிற கருத்தில்
அவர்கள் இயேசுவின் தூதர்கள். இயேசுவை தொடர்ந்து பணியாற்ற அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பணியாளர்கள், இயேசுவின் வாரிசுகள். இவர்களுடைய அழைப்பில் ஒரு தனிப்பட்ட ஆர்வத்தை காட்டுகிறார் நற்செய்தியாளர் மார்க்கு. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார் என்ற செய்தி மிக முக்கியமானது. இயேசு மக்கள் கூட்டத்திலிருந்து விலகி ஒரு மலை மீது ஏறுகின்றார். இது கல்லியா ஏரியை சார்ந்த ஒரு உயர்ந்த கரையாக இருக்கலாம். இயேசு மலை மீது ஏறி அங்கிருந்து 12 வரை அழைத்தது அவர்களுடைய அழைப்பின் உயர்வை காட்டுகிறது. கடவுளின் இருப்பிடமாக கருதப்பட்ட மலையிலிருந்து சீடர்கள் அழைப்பு பெற்றது இனி அவர்கள் கடவுளுக்கே உரியவர்கள் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது. 12 வரை அழைத்ததன் நோக்கத்தையும் மார்க்கு தெளிவாக குறிப்பிடுகின்றார். 3 தகுதிகளை இயேசு அளிக்க விரும்புகின்றார். ஒன்று, தம்மோடு இருத்தல். 12 சீடரின் முதல் தகுதி இயேசுடன் அவர்களுக்கு இருக்க வேண்டிய நெருக்கத்தை சார்ந்தது. அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்க வேண்டியவர்கள், அவருடைய தோழமை கொண்டு அவரை பருக வேண்டியவர்கள். இதுவே அவர்களுடைய முதல் தகுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படுதல். தம் 12 சீடருக்கு இயேசு அளித்த இரண்டாவது தகுதி அவர்கள் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்பட இருந்த ஒரு நிலை. இயேசுவுடன் தோழமை கொண்டு அவரை சரியாக அறிந்து கொண்டு அவரை மக்களுக்கு பறைசாற்றுவதுதான் அவர்களுடைய தூது பணியாக இருக்க வேண்டும். இங்குதான் அவர்கள் திருத்தூதர் என்ற தகுதியும் பெறுகிறார்கள். ஒரு செய்தியை மக்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மிக தெளிவாகும் உரத்த குரலிலும் முனைப்பாகவும் எடுத்துரைப்பதுதான் பறைசாற்றுதல் ஆகும். மூன்றாவது, பேய்களை ஓட்டும் அதிகாரம் கொண்டிருத்தல். சீடர்களின் அடுத்த தகுதி அவர்கள் பேய்களை ஓட்டும் அதிகாரம் கொண்டிருத்தல் ஆகும். நற்செய்தியை பறைசாற்று தகுதியுடன் இணைந்தது இது. தங்கள் நற்செய்தி பணி வெறும் வார்த்தைகளால் மட்டும் அடங்கிவிடாமல் செயல்களிலும் காட்டப்பட வேண்டும் என்பதற்கு இயேசுவின் மாபெரும் முன்னோடி. அவர் நற்செய்தி அறிவித்தார், அதைத் தொடர்ந்து நோய்களை குணமாக்கினார், பேய்களை ஓட்டினார். அன்பார்ந்தவர்களே, வாழ்விலே நோக்கம், விருதுவாக்கு, லட்சியம் சரியாக இருந்தால் வாழ்வு அர்த்தம் நிறைந்ததாக மாறுகிறது. இயேசு திருத்துதர்களை உண்மையான சீடர்களாக வாழ அவர்களது பணி திட்டத்தை தெளிவாக கூறி சான்று பெற வழிகாட்டினார். இந்த 12 செல்வந்தர்கள் அல்ல, அந்த சமுதாயத்தில் விளிம்பு நிலை மக்கள். அவர்கள் படிக்காதவர்கள், மறைநூலை பற்றி அறிவே இல்லாதவர்கள். எந்த அடிப்படையில் இவர்களை தனது சீடர்களாக அழைத்தார்? 2 காரணங்கள். ஒன்று, இயேசுவிடத்தில் அவர்களுக்கு ஈர்ப்பு இருந்தது. அழைத்தவுடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்தொடர்ந்தன. இரண்டாவது, இயேசுவின் சார்பில் துணிவோடு நின்றார்கள். சீடத்துவம் என்பது மார்க்கு நற்செய்தியின் முக்கிய சாரம். இயேசுவின் சீடத்திற்கு முதல் தகுதி அவரால் அழைக்கப்பட வேண்டும். அவரின் வார்த்தை கேட்டு அதன்படி வாழும் மனநிலை கொண்டவராய் இருக்க வேண்டும். அழைக்கப்பட்டவர்களும் அவருடன் தங்கி இறை அனுபவம் பெற வேண்டும். இந்த அழைப்பு எதற்காக? 3 முக்கியமான திட்டத்தை இயேசு சீடர்களில் நமக்கு தருகின்றார். ஒன்று, தம்மோடு இருத்தல். இரண்டாவது, நற்செய்தி அறிவித்தல். மூன்றாவது, தீ ஆவியை அகற்றுதல். தம்மோடு இருத்தல் தமிழ் மரபிலும் திரு அவை மரபிலும் சரி, இருத்தலின் வழியாகத்தான் இன்பம் பெற்றிருக்கின்றார்கள். கிரேக்க மரபில் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ போன்ற கிரேக்க அறிஞர்களை நாடி இருந்துதான் வாழ்வின் சுவையை அறிந்து கொள்கின்றனர். உலக பாரம்பரியங்களில் பயிற்சி பெறும் வாலிபர்கள் அறிவு நிறைந்த பெரியவர்களோடு இருந்துதான் அறிவு தெளிவு பெறுகின்றார்கள். இயேசு 12 சீடர்களும் இயேசுவோடு இருந்துதான் கற்றுக்கொள்கின்றார்கள். இரண்டாவது, நற்செய்தி அறிவித்தல். அப்போஸ்தலோஸ் என்னும் கிரேக்க சொல்லுக்கு அனுப்பப்பட்டவர் என்று பொருள். இந்த பெயரில்தான் திருத்துது பணி, நற்செய்தி அறிவிப்பு பணி என்னும் சொல்லாடல்கள் எழுகின்றன.
இயேசுவிடமிருந்து பெற்ற அனுபவத்தை உலக மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். சூழலை உணர்ந்து நற்செய்தி பணி செய்ய வேண்டும். 3வது, தீய ஆவியை அகற்றுதல். நற்செய்தி அறிவிக்கும் போது தீய சக்திகளை எதிர்த்து நின்று கடவுள் சார்பாக போராடிட அழைக்கப்படுகிறது. இன்று பல நிலைகளில் தீய ஆவிய மனநிலை செயல்பாடுகளை அறிகிறோம். குறிப்பாக சுயநல வெறி, ஜாதி வெறி, சமய வெறி, இனவெறி போன்றவற்றை குறிப்பிடலாம். அவற்றை வேரோடு மாற்ற தியாகத்தோடு உழைக்க முன் வருவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைவனது அழைப்புக்கு ஏற்ப நான் வாழ்கின்றேனா? அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து செயல்படுகின்றேனா? உண்மையான சீடராக வாழ்ந்து சான்று பகிர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உமது அழைப்புக்கு ஏற்ப வாழவும், உமது அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து செயல்படவும், உண்மையான சீடராக வாழ்ந்து சான்று பகரவும் வரம் தாரும். ஆமீன்.